வணக்கம் மக்களே, வணக்கம். போன வாரம் ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. சார், நீங்கள் ஒரு விருந்தினராக வரணும், ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டுடியோக்கு வாங்கன்னாங்க. நான் ஸ்டுடியோக்கு போகிறதுக்காக நான் மெட்ரோவில் ஏறி ட்ரெயினில் ஏறி உட்காந்து மாஸ்க்லாம் ஈவன் மாஸ்க் போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க, சகோதரி. ஆனால் உங்கள் காணொலிலாம் பார்த்துருக்கேனே, நான் மிகப்பெரிய ஃபேன்னே, கடைசி 2 வருஷமாக சீரியஸாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேனே. உங்கள் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நான், என் கணவர், என் குழந்தைங்க, என் 2 பிள்ளைங்க, எங்கள் அப்பா, அவங்க அப்பா, எங்கள் அம்மா, அவங்க அம்மான்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருமே போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தான் என் வீட்டில் எல்லா போர்ட்ஃபோலியோவும் ஒத்தால நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இதை கேட்டதுமே எனக்கு செம ஹாப்பி. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாற்றம், குடும்ப தலைவிகள் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஆகச்சிறந்த செயல். இதுதான் வேணும் தமிழ்நாட்டில் மாற்றம். அப்போ நான் அந்த சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, அண்ணா ஒரு நிமிஷம் இருக்குண்ணே, நான் அப்படியே போர்ட்ஃபோலியோலாம் காமிச்சிட்றேன், என்ன வந்துட்டமா மேட்ருக்கு அப்படின்ட்டு. சரி கொடுமா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுச்சு, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுச்சு, அவங்க அம்மாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிச்சு. 2 தடவை பண்ணார், எடுக்கவே இல்லை. என்னென்னா ஒரு போர்ட்ஃபோலியோ அந்த பொண்ணு காட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே என்னோடய ஷாப் வந்து நான் இறங்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு குடும்பத்தில், கூட்டு குடும்பத்தில் ஒரு நபர் வந்து எல்லா போர்ட்ஃபோலியோலையும் ட்ராக் பண்ணுவார். ஆனால் அவர் ஸ்க்ரீனில் இருக்காது. ஒரு ஆப்பும், அதாவது ஏஜென்ட்டுக்கிட்ட வாங்கியிருப்பாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. அவங்க அப்பா வந்து ஐசிஐசிஐ டைரக்டில் வாங்கியிருப்பார், அவங்க அம்மா வந்து ஏஞ்சல் உள்ள வாங்கியிருப்பாங்க, இவங்க ஜெரோதாவில் வச்சுருப்பாங்க, அவங்க மோத்திலால் ஓசல் வச்சுருப்பாங்க, பிள்ளைக்கு வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி இப்படி எல்லா ப்ரொஃபைலையும் ஒரே இடத்துல, ஒரே ட்ராக்கிங்கில், ஒரே ஸ்க்ரீனில் கொண்டாந்து ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இது எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தான். ஏன்னா நிறையா ஃபேமிலி இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ட்ராக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் ஒரு சீக்ரெட்டை இங்கே சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம ஆல்ரெடி டிக்கெட் டேப்பில் ப்ரோ மெம்பர்ஷிப் போட்டிருந்தோம். டிக்கெட் டேப் கோச்சு பண்ணுங்க, இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவோம். ஏன்னா மக்களுக்கு அதுதான் பயன். என்னென்னா, இந்த டிக்கெட் டேப் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ தான் எடுப்பீங்க, கரெக்டாக? நீங்கள் ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா 5 டிமேட் அக்கௌண்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 5 பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு போட்டிங்கன்னா, அது எந்த பேன் கார்டு நீங்கள் போட்டாலும் சரி, அவங்க ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி மட்டும் கொடுத்துட்டா போதும், உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோவும் எத்தனை 5 மியூச்சுவல் ஃபண்டு, 5 டிமேட் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 10 போர்ட்ஃபோலியோவை ஒரே ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்துட முடியும். சார், இதுதான் சார் உண்மை. இதுக்கு பின்னாடி இருக்க ஹிடன் ட்ரிக் இது. ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஒரு பையன் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தான், அந்த பழைய வீடியோவில் போட்டிருந்ததில் கீழே கமெண்ட் பண்ணான், ஆனால் இதில் பல பேர் வந்து கனெக்ட் பண்ண முடியல, அதை ஏன்னா சொல்ல மாட்டீங்க அப்படின்னா. டிக்கெட் இப்போ கார்பரேட் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மக்களுக்கு இந்த உண்மை தெரியணும். ஓகே, அப்போ ஒரு வேளை ஒரு ஃபேமிலியில் நீங்கள் தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்க, ஆனால் பல டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஏஜென்ட் மூலிமா வாங்கினார், எங்கள் அப்பாவோட ஐசிஐசிஐ டைரக்டில் பழசு வாங்கினார், எங்கள் அம்மா ஏஞ்சல் ஒன்று வச்சுருக்காங்க, என் பிள்ளைக்கு ஜெரோதாவில் வச்சுருக்கேன், என் சின்ன பிள்ளைக்கு வந்து நான் வந்து அப்ஸ்டாக்கில் வச்சுருக்கேன். நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். ப்ரோ மெம்பர்ஷிப்போட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த கீழே இருக்க லிங்க்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மதுரை 45 அதிலே இருக்குது, இன்பில்டு. நீங்கள் எதுவும் டைப்லாம் பண்ண வேண்டாம். அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 45% தள்ளுபடியில் கிடைக்கும். ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா போர்ட்ஃபோலியோவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க சீக்ரெட்டு. ஒரு வேளை யோசிக்கிறீங்க, இல்லை சார் நான் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கங்க. அது கிட்டத்தட்ட வந்து 2999 ரூபா வரும். கீழே இருக்க வச்ச லிங்க் வச்சு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1650 ரூபாயோட முடிஞ்சு போயிடும். 45% டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லா போர்ட்ஃபோலியோவையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா போர்ட்ஃபோலியோ ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் கொண்டு வரும் பொழுது முதல்ல நீங்கள் உங்களோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உண்மையை தெரிய வரும். கரெக்டாக இல்லையா? உங்கள் பசங்களுக்கு போட்டது, உங்கள் ஒய்ஃப் போட்டிருக்க, உங்கள் ஹஸ்பண்ட் போட்டிருக்க, எவ்வளோ சொத்து உண்மையாலுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோங்கிற அந்த நம்பரு உங்கள் கண்ணு முன்னாடி வரும். இன்னொன்று, செக்டர் வைஸு யார் என்னென்ன செக்டரில் போட்டிருக்கோம், இல்லை ஓவர்லேப் அதிகமாகுதா, அவருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு யூஸ் பண்ணுறாரு, அவரும் ஸ்மால் கேப் யூஸ் பண்ணுறாரு, நானும் ஸ்மால் கேப் யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஓவர்லேப் இருக்கா, சரியான டைவர்சிஃபிகேஷன் இருக்கா? இன்னொன்று, இப்போது என் 2 பசங்க இருக்காங்க, நான் ஒரு பையனுக்கு வந்து 4 ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 4 டைவர்சிஃபைடாக 4 செக்டரில் பண்ணியிருக்கேன். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? இப்போ என் பையனோட போர்ட்ஃபோலியோவில் 4 ஸ்டாக் பை பண்ணியிருக்கேன், அது வேறு செக்டரு. இந்த 4 செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? இதில் யார் வின்னரு? இதில் யாராவது மல்டி பேக்கர் நமக்கு கிடப்பானா? இது எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட, இதுதான் சார் மெயின். இந்த டிக்கெட் பிளான் பிடிச்சது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட என் போர்ட்ஃபோலியோவில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டிங்கன்னா, ரெட் ஃப்ளாகு, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கில் பிளெட்ஜிங் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ப்ரமோட்டர் ஹோல்டு ரொம்ப கம்மியாக இருக்கா, எஃப்ஐ ஏதாவது புதுசாக இன்க்ரீஸ் பண்ணாங்களா, இதோட ரேங்கிங் என்ன, ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லையா, இந்த ஸ்டாக்கை இப்போ வச்சுக்கலாமா வேணாமா, உங்களோட மியூச்சுவல் ஃபண்டு ரியலாக ப்ராஃபிட் தான் தருது. உங்கள் ஏஜென்ட்டு சொல்கிறாரு 12% தருதும் பாரு, ஆனால்
அதே நேரத்தில் இன்னொரு ஃபண்டு 19% கொடுத்துருக்கோம், 24% கொடுத்துருக்கோம் வருஷத்துக்கு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, ரைட்டா? அப்போ நீங்கள் வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு கேட்டகரியில் சேம் கேட்டகரியில் இன்னொரு ஃபண்டு அதிகமாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அவர் இப்போ சொல்லியிருக்க மாட்டார், நீங்களும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதையும் இந்த இடத்துல இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் இது ஐயா கொடுத்துருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாகவே இதில் கிடச்சிரும். இன்னொன்று கூட சொல்லிடுறேன், இங்கே தான் என் லைஃப்பில் நடந்த உண்மையாகவே நான் ட்ராக் செய்ய மறந்த, எப்போவோ என் மனைவிக்கு நான் 2.5 லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணேன் அந்த டிமேட் அக்கௌண்ட்டை இப்போ கனெக்ட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சர்ப்ரைசிங் என்னென்னா, இங்கே பல பேர் திடீர்னு பங்குகள்லாம் நம்ம வாங்கணும்னு சொன்னோடனே பங்குகள்லாம் வாங்கிடாதீங்க சார், இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் பங்குச்சந்தை நிபுணர், நீங்கள் பங்குகள்லாம் வாங்க வேணாங்கிறீங்க, புதுசாக இப்போ கிளம்பியிருக்கிறாங்க. குளோபல் இன்வெஸ்ட் பண்ணாத, குளோபல் இன்வெஸ்ட் மார்க்கெட்டு மேலே இருக்குது, அமெரிக்கா டேஞ்சரு. இப்போ இவ்வளோ நாள் தெரியாது அமெரிக்கா டேஞ்சர்னு, இப்போ தான் தெரியுமா? இவ்வளோ நாள் என்னென்னா மார்க்கெட் மேலே இருக்குது கீழே இருக்கலாம் பார்க்காதீங்க, எப்போவுமே முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னவங்க இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துடும், ஸ்டாக்கை வாங்கிடாத, நீ ஏஜென்ட் மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் ஏஜென்ட் மூலிமா வாங்கு. ஏன்னா எவனும் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடக்கூடாது, எவனும் பங்குகளை வாங்கி பெரிய ஆளாக இருக்கக்கூடாது, எவனும் அவனை சொந்தமாக மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிடக்கூடாது, எவனும் டிமாட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது, குளோபல் இன்வெஸ்ட்டும் பண்ணக்கூடாது, ஸ்டாக்கும் வாங்கக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்டையும் வாங்கக்கூடாது, டேரெக்டாக அவங்கள்ட்ட போய் வாங்கணும். என்னங்கடா அவங்க கதையெல்லாம்? இத்தனை வருஷமாக நான் நினச்சேன் இவங்களாம் பங்குச்சந்தை நிபுணர்னு, இப்போ தான் புரிய வருது. இவங்களுக்கு பங்கை வாங்கினாலும் பிடிக்காது, குளோபல் இன்வெஸ்ட் பண்ணாலும் பிடிக்காது, பாண்டை வாங்கினாலும் பிடிக்காது. பாண்டை வாங்கினா ஐயோ 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 ஐயோ, பாண்டை பற்றி பேசினா காலில் அப்படியே வெண்ணி தண்ணியை குதிக்கிறாங்க. யோ பாண்டுன்னு. என்னென்னா பல பேருக்கு இங்கே வைத்தறிச்சல் என்னென்னா, தமிழ் சமூகம் கற்றுக்கிட்டு இருக்கு, எப்படி பணம் செய்வது கற்றுக்கிட்டு. இப்போ சிஸ்டர் சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க பாருங்கள், இதையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அந்த 2.5 லட்ச ரூபா இப்போ என்னவா இருக்குங்கிறத இங்கே காட்ட போகிறேன், கரெக்டாக? இது எப்போன்னா, நாங்கள் 2018 குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் காரைக்குடியில் இருக்குது குலதெய்வம் கோயில், ஓகே? அப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம், கெடா வெட்டுவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு கெடாலாம் வெட்டுவோம். பெண் தெய்வம் எங்களோட பெண் தெய்வம். அப்போ நான் காரைக்குடியில் கீழாநிலை கோட்டை, அங்கே தான் எங்களோட குலதெய்வம் இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது 2018 போகும்போது அந்த குலதெய்வம் கோயிலுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புற மக்கள்லாம் அந்த கோயிலுக்கு பின்னாடியே இருப்பாங்க. அங்கே போனோம்னா அந்த இடத்துல ஹோட்டலு, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கிடையாதுன்னா நல்ல குக்கிராமம், அது சரியான குக்கிராமம், கரண்ட்டே இருக்காது அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் என்னோட குலதெய்வம் இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாட்டிமா இருப்பாங்க. அந்த பாட்டிமா தான் நாங்கள் வர்றோன்னு சொல்லிட்டோம்னா அவங்க சமைச்சு வச்சுருவாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பைசாவை கொடுத்துருவோம். இதுதான் கணக்கு. கோயிலுக்கு வந்துட்டோம். அப்போ என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், எங்கள் பார் பாட்டி எப்படி சமைக்கிறாங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ணேன் என் ஒய்ஃபை. உடனே சொல்லுங்கப்பா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கப்பா, நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு என் ஒய்ஃபு சேலஞ்சு பண்ணாங்க. அப்போ நான் பாட்டிகிட்ட சொன்னேன், பாட்டிமா காரைக்குடி வத்த குழம்பு இன்னொன்று சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், வத்த குழம்போடு ஒன்று வச்சா அது நல்லாயிருக்கும், அதையும் என் ஒய்ஃப் பண்ணுறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு. உடனே என் ஒய்ஃபும் அந்த பாட்டி சேர்ந்து சமைக்க ஆரம்பித்தாங்க. நான் அப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த செட்டிநாடு பேலஸ் இருக்கும், அதுக்கு நான் போயிட்டேன். லஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் வர்றேன். வாழை இலையில் என்னோடய ஒய்ஃபு தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னா வத்த குழம்பு, காரைக்குடி வத்த குழம்பு ப்ளஸ் நான் எதிர்பார்த்த அதே அப்பளம், பெரிய அப்பளம், கிட்டத்தட்ட ஒரு 6 அப்பளம் நான் சாப்பிட்ருப்பேன். அப்போ என் மனைவி அந்த போட்டியில் ஜெயித்ததுக்காக 2.5 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த நாள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 2.5 லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு விலை கம்மியாக இருந்த டைவர்சிஃபைடாக 20-25 பங்குகளை அன்னைக்கு 2018 வாங்கி போட்டேன். போர்ட்ஃபோலியோ பாருங்கள், நான் போட்டது 2,76,000 ரூபாய், இன்றைக்கி வளர்ந்துருக்குது பாருங்கள் 13,46,000 ரூபா. டோட்டல் ப்ராஃபிட் பாருங்கள் 10 லட்ச ரூபா டோட்டல் ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் அன்றைக்கு போட்ட 2.5 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 385% போர்ட்ஃபோலியோ அப்பு. அன்றைக்கி நான் எந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் பண்ணல, இந்தியாவின் சிறந்த முதல் 25 வளர்ந்து வரும் 25 போட்டேன். இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு ஸ்டாக்கு பாருங்கள் 570%, இன்னொரு ஸ்டாக்கு பாருங்கள் 368%. என்னங்க இது? எவ்வளோதாங்க சொதப்பியிருக்கான். சொதப்புனவன் 4 பேர் இருக்கான், அது நமக்கு பிரச்சனை இல்லை. வளர்ந்தவன் 2 பேர் வளர்ந்தால் போதும். அப்போ உங்கள் குடும்பத்தில் மொத்த முதலீட்டை நீங்கள் தான் ட்ராக் பண்ணுறீங்க, கவனிக்கிறீங்க, சரிவர பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ரோ மெம்பர்ஷிப்பை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். சார் அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் என்னென்ன பார்க்கலான்னாக்கா டைவர்சிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஹோல்டிங்ஸில் போனீங்கன்னா ஹோல்டிங் பை டிஸ்ட்ரிபியூஷன் பை செக்டர் வைஸ் இருக்குது, மார்க்கெட் கேப் வைஸ் இருக்குது. சார் இங்கே பாருங்கள், டைவர்சிஃபிகேஷன் ஸ்கோர் கிட்டத்தட்ட 66. நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன்,
உங்களோட டைவர்சிஃபிகேஷன் ஸ்கோர் என்ன இருக்குங்கிறத போடுங்க. யாரோடது அதிகமாக இருக்குங்கிறத அதையும் பார்த்துருவோம். ஓகே, அடுத்து பாருங்கள், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ஸ்கோர் 75 இருந்தால் பெட்டராக இருக்குன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 66 தான் இருக்குது என்னோட மனைவியோடது. ஓகே, என் மனைவியோடது. அடுத்து ஃபோர்காஸ்ட்டை பாருங்கள், அடுத்த வருஷம் 11% வளரும்னு போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்கோர்ஸ், வேல்யூவேஷன், மொமெண்டம், குவாலிட்டி, க்ரோத்து, டயர் 1, டயர் 2, டயர் 3 எல்லாத்துலேயும் ஸ்கோர்ஸாக இருக்குது. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஸ்கோர்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், மெட்ரிக்ஸ் பாருங்கள், பிஇ ரேஷியோ, பெஞ்ச் மார்க் எவ்வளோ இருக்குது, இந்த போர்ட்ஃபோலியோட பிஇ எவ்வளோ இருக்குது. அடுத்து வொலாட்டிலிட்டி, அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ மேலே ஏறி இறங்கும் விதம் இருக்கு இல்லையா, அந்த வொலாட்டிலிட்டி அது பாருங்கள். பெஞ்ச் மார்க் வந்து 1.6 தான் இருக்குது, 1.0 தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 2.6 இருக்குது. இது ஹை ரிஸ்க் தான் இந்த போர்ட்ஃபோலியோ, ரைட்டா. ஸ்மால் கேஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 31% ஸ்மால் கேஸில். சார் ஸ்மால் கேஸ்னு ஒருவேளை தெரியாதவங்களாம் சொல்லுங்கள். 2020 ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணி விட்டது தான் இன்றைக்கெல்லாம் பன்மடங்காக வளர்ந்து கிடக்குது. ஸ்மால் கேஸை பற்றி எதாவது பேசணுன்னா கீழே கமெண்ட் போடுறதா ஸ்மால் கேஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக அது ஸ்மால் கேஸை பற்றி நம்ம பேசுவோம், ரைட்டா. அடுத்து பாருங்கள், ரெட் ஃப்ளாக் பாருங்கள். வி ஸ்பாட்டட் பொட்டன்ஷியல் ரெட் ஃப்ளாக் இன் 5 செக்யூரிட்டிஸ். பாருங்கள் சார், இதில் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பீட் த கேட்டகரி வைஸ் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு பெட்டராக இருக்குது, எந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆக்சுவலாக ஒர்க்கே பண்ணலை, ரேங்கிங்கில் வொலாட்டிலிட்டியில் ரேங்கிங் இருக்குது, பை காஸ்ட் அதுலேயும் ரேங்கிங் இருக்குது, பை ரேட்டிங் அதுலேயும் ரேங்கிங் இருக்குது. அடுத்து ரெட் ஃப்ளாக் பாருங்கள், 9 ஃபண்டில் ரெட் ஃப்ளாக் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டையும் இது ட்ராக் பண்ணுது, ஸ்டாக்கையும் இது ட்ராக் பண்ணுது. ஒட்டுமொத்த உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் மறந்த மியூச்சுவல் ஃபண்டு, டிமேட் அக்கௌண்ட்டு, உங்களோட கணக்குகள் எல்லாத்தையுமே ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து உங்கள் குடும்பத் தலைவன் அல்லது குடும்பத் தலைவி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஒரே ஆள் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். இப்போ இந்த காணொலியில் இப்போ நம்ம என்ன பேசணும்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் தான் வாங்குங்க, பங்குகள் மட்டும் தான் வாங்குங்க, பாண்டை மட்டும் வாங்குங்க, பிஎஃப் மட்டும் வாங்குங்க, கோல்டை மட்டும் வாங்குங்கன்னு ஒரு சார்பில் பயாஸ்டாக இருக்கிறதுல புண்ணியம் இல்லை. ஓகே, ஒரு முதலீடு என்பது தனித்துவமானது, ரைட்டா. டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஓகே, வயதிற்கு ஏற்றார் போல் சின்ன பையனா நல்லா சாப்பிடட்டும், எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, அதனால் நான் பாண்டுக்கு போயிடுறேன். என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அதனால் நான் ஸ்மால் கேப்பில் போட்டு எல்லாத்தையும் இப்போவே நான் 1 கோடி போட்டு வச்சுருக்கேன். என் மனைவியோட பாருங்கள், அன்றைக்கி 2.5 லட்ச ரூபா கிஃப்டாக கொடுத்தது, அது எப்படி பங்குகள் வளர்ந்துருக்கு. கடைசியில் கிஃப்டாக கொடுத்த பங்குகள் தான் என் மியூச்சுவல் ஃபண்டு 1 கோடி போட்டிருந்த என் பிள்ளையோடது எல்லாத்தையும் பீட் பண்ணியிருக்கு. அப்போ சரியான பங்குகளை, மல்டி பேக்கர் பங்குகளை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு இந்த கல்வி இருக்குல்ல, இந்த கல்வியை யார் ஒருவர் தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்குறாரோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்வது எப்படி, அதில் இபிஎஸ்னா என்ன, ஆர்ஒய்டபிள்னா என்ன, கோட்டர்னா என்ன, அடுத்து இன்னை வரை நீங்கள் யாராவது ஒரு ஆள் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் கூட கொடுங்க. ஒரு ஆனுவல் ஸ்டேட்மெண்ட், ஒரு குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்ப்பதுன்னு யாராவது ஒரு காணொலி இதுவரையும் போட்டிருக்காங்களா? நான் வரேன் சார், நான் கொடுக்குறேன். ஒரு குவார்ட்டர் ஒரு காலாண்டு ஸ்டேட்மெண்ட்டை, P&L ஸ்டேட்மெண்ட்டை, ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி படிப்பதுங்கிறத அடுத்த காணொலியில் கொண்டு வரேன். நன்றி மக்களே, நன்றி.